Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். என்னோட கிச்சனில் நான் டெய்லி குக்கிங்கில் யூஸ் பண்ணுற சில கிச்சன் டூல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சன் டூல்ஸ் எல்லாமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிச்சன் டூல்ஸ். இது எல்லாமே நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு எவ்வளோ தூரம் டெய்லி குக்கிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் ஏதாவது கிச்சன் டூல்ஸ் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிச்சன் டூல் சிலிக்கான் ஸ்பேச்சுலா. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிச்சன் டூல். இப்போ நம்ம கிச்சனில் ஏதாவது குக் பண்ணி முடித்த பிறகு அதை அடுத்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது மாதிரி கிரேவிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய கிரேவி அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கும் கீழே. அதை ஃபுல்லாத்தையும் நம்மளால் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சதை அடுத்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த கரண்டியை வச்சு எடுத்து போடும்போது அந்த பாத்திரத்தில் நிறைய ஒட்டிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன தான் தோசை கரண்டி வச்சு எடுத்தால் கூட கொஞ்சம் அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். கிரேவியும் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துட முடியும். ஏன்னா அதோட ஹெட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா பக்கமும் இருக்கிற கிரேவியை நம்மளால் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரம் அப்படியே க்ளீனான பாத்திரம் மாதிரி ஆயிரும். நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், அந்த ஸ்பேச்சுலா வச்சு தான் நான் எடுக்கிறேன். நான் வீடியோக்காக கொஞ்சம் மெதுவாக எடுக்கிறேன். நம்ம கடகடன் கூட அதை செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஸோ ஈஸியாக அந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் எல்லாத்தையுமே நம்மளால் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம தோசை மாவுலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய மாவு பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணலாம். கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேச்சுலா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டூல். இப்போ பாருங்கள், அந்த பேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த ஸ்பேச்சுலாவை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட் கிரேட் சிலிக்கான் மெட்டீரியல் தான். சேஃப் அண்ட் நான் டாக்ஸிக் தான். ஹீட் ரெசிஸ்டன்ஸ் 450 Fahrenheit வரை இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக குக்கிங்கில் வதக்கிறதுக்கும் கரண்டிக்கு பதிலாக அந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணலாம். இதோட டிசைன் பாருங்கள், அந்த ஹெட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, நம்மளால் ஹேங் பண்ணிக்கவும் முடியும். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது ஃப்ளெக்சிபிளாலாம் இல்லை, அந்த ஹெட்டு மட்டும்தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பேச்சுலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்குற கிச்சன் டூல் கார்லிக் ப்ரெஸ். நமக்கு கிச்சனில் பூண்டு உரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுவும் அந்த பூண்டு சில டிஷ்ஷஸ்க்கெலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த கார்லிக் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்லீக்கான டிசைன், ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு தோல்லாம் உரிக்க தேவையில்லை, அப்படியே உள்ளே பூண்டு வைக்கலாம். நீங்கள் ஒரு பூண்டு வச்சா கூட இது நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நான் இங்கே சின்ன பூண்டாக இருக்கிறதுனால உள்ளே 3 பூண்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை வச்சுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும். கார்லிக் நல்லா மின்ஸ் ஆகி அப்படியே வெளியில் வந்துடும். சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தோல் உரிக்காமல் தான் கார்லிக் உள்ளே போட்டோம். அது நல்லா ப்ரெஸ் ஆகி சின்ன சின்ன பீஸாக வெளியில் வந்துருச்சு. அந்த தோல் மட்டும்தான் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த தோல் மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஸோ நமக்கு பூண்டுக்கு தோல்லாம் உரிக்க தேவையில்லை. சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா இந்த கார்லிக் ப்ரெஸ் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது பாருங்கள், பூண்டு எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னு. அப்படியே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு அரைக்கிற மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா மின்ஸ் ஆகிடும். ஸோ கார்லிக் ப்ரெஸ் ஒரு நல்ல டூல். நீங்கள் இதில் இஞ்சிலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. பூண்டுக்கு மட்டும்தான் இது நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ இந்த டிசைனில் அந்த உள்ளே இருக்கிற குட்டி பவுலை நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதனால் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இதில். ஸோ
ஸோ கார்லிக் வந்து குட்டி குட்டியாக வெட்டுறதுக்கு இந்த கார்லிக் ப்ரெஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிச்சன் டூல் ஸ்டீமர் பேஸ்கட். இது வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு கிச்சன் டூல். இது வந்து நம்மளோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து வச்சுக்க முடியும். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா பூ மாதிரி அப்படியே உள்ளே சுருங்கி அப்படியே வெளியில் வந்துடும். சும்மா ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். கீழே பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றி மேலே வைக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்டாண்ட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ தண்ணியோட அந்த பவுல் வந்து ஒட்டாது. நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா நல்லா பூ மாதிரி பெருசாக ஆயிக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு இந்த ஸ்டீமர் பேஸ்கெட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சிடலாம். நம்ம நார்மலாக ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இடியாப்பம் பண்ணுற தட்டில் தான் வைப்போம். அதுக்குன்னு இருக்கிற பெரிய பாத்திரத்தை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் இருக்கிறதுனால நம்ம எந்த பாத்திரத்துலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால கடாலில் வைக்கலாம். ஏன் ஒரு சின்ன சாஸ்பேன் இருந்தால் கூட அந்த சாஸ்பேனில் கூட நம்மளால் இந்த பேஸ்கெட்டை வச்சு குக் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்தோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டோட சைஸை வச்சுக்கலாம். இது இதோட பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இது மாதிரி வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணும்போது கவர் பண்ணியும் ஸ்டீம் பண்ணலாம். சீக்கிரம் குக் ஆகிடும். அதோட கலரும் கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணுவீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணால் கூட நம்ம இது மாதிரி சைஸை சின்னது பண்ணிக்கிட்டு பண்ணிடலாம். இது உள்ள இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதில் இது மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நம்ம குக் பண்ண பிறகு எடுக்கிறதுக்கு வந்து துணி வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஹூக் வச்சே எடுத்துடலாம். அப்போ கையிலையும் எந்த சூடும் படாது. ஸோ இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஷ் லிக்விட் டிஸ்பென்சர். இதுவும் ஒரு சூப்பரான கிச்சன் டூல். வழக்கமாக நம்ம பாத்திரம்லாம் கழுவும் போது இது மாதிரி லிக்விடை ஒரு பவுலில் தான் ஊற்றிட்டு தேவையான தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சில டைம் அதில் கொஞ்சம் மிச்சமும் ஆயிரும், பத்தாமையும் போயிடும். மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக்லாம் சொல்ல முடியாது, நார்மலான உள்ள பிளாஸ்டிக் தான். கீழே வந்து இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து நம்ம சோப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஷ் லிக்விடையும் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு சோப் டிஸ்பென்சராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து இது மாதிரி ஒரு பம்ப்பு கொடுத்துருக்காங்க கீழே இருந்து சோப்பை வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த டிஸ்பென்சர் மேலே வந்து சின்ன சின்னதாக ஹோல் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சோப் லிக்விட் நமக்கு மேலே வரும். கூடவே ஒரு ஸ்க்ரப்பரும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஜிங்க்கு பக்கத்தில் ரொம்ப அழகாக வந்து நம்ம இதை வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கீழே கொடுத்துருக்குற ஒயிட் கலர் பவுலில் வந்து நம்ம டிஷ் லிக்விடை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து சைஸும் நல்ல பெருசாகவே இருக்குது, ரொம்ப சின்னதெலாம் இல்லை. கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நம்ம லிக்விடில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் பாத்திரம் கழுவுவோம். ஸோ பாதி லிக்விட் பாதி தண்ணி நம்ம ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டிஷ் லிக்விடை வந்து கீழே கொடுத்துருக்குற பாட்டமில் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. மேலே வந்து அந்த சோப் டிஸ்பென்சர் பம்பை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருந்து அந்த சோப்பு வந்து மேலே வரும். நம்ம அப்படியே ஸ்க்ரப்பரை வந்து அதில் வச்சு நம்ம அப்படியே எடுத்து பாத்திரம் கழுவிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த சோப் முடியும் போது நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்க்ரப்பரை மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஸ்க்ரப்பரில் வந்து சோப்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நம்ம ஸ்க்ரப்பரை க்ளீன் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த சோப் டிஸ்பென்சர் கிச்சன் சிங்கில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிச்சன் டூல் ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர். நமக்கு இது மாதிரி கேஷ்யூ நட், ஆல்மண்ட்ஸ் எல்லாம் சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப காம்பேக்டான டிசைன், அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ஸ்லைசரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்மளால் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும். கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்கிற பாட்டை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு வளையம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை போட்டு அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும்.
இது வந்து மேலே ரொட்டேட் பண்ணுறதுக்கான பார்ட். உள்ளே வந்து நம்ம ஆல்மண்ட்ஸோ கேஷ்யூஸோ எதனாலும் போட்டு அந்த மேலே ப்ளூ கலரில் இருக்கிற ப்ராட்டை ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு ஸ்லைஸ் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வந்து உள்ளே போடுறேன். போட்டு ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம ஜஸ்ட்டு கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் போதும். அந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாமே அப்படியே துருவுன மாதிரி வெளியில் வருது. ஈவன் ஸ்லைசஸாக நமக்கு இந்த ஸ்லைசரில் கிடைக்காது. இப்போ நமக்கு கிரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பண்ண முடியாது. மிக்சியில் போட்டாலும் ரொம்ப தூளாயிரும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்லைசர் வந்து யூஸ் பண்ணலாம். உள்ளேயும் பாருங்கள் எதுவுமே லெஃப்ட் ஓவர் இல்லை. உள்ளே போட்ட எல்லா ஆல்மண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக கிரேட் ஆயிருச்சு. நல்ல தின் ஸ்லைசஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை மில்க் ஷேக்குக்கெலாம் போடும்போது அல்லது ஓட்ஸ் எல்லாம் செய்யும்போது மேலே ஆல்மண்ட்ஸ் போட்டு கொடுக்கும்போது சின்ன சின்ன பைட்டாக கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை ஃப்ரூட்டை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டு ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறேன். கேஷ்யூ நட் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்லைஸ் ஆச்சு. நல்லா தின் ஸ்லைசஸாக வந்துச்சு. ஆனால் ஸ்லைசஸ் வந்து ஈவனாக இருக்காது, கிரேட் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பாயசத்துக்கோ கேசரிக்கோ இதெல்லாம் போடும்போது எல்லா வாய்க்குமே ஒவ்வொரு பைட் கிடச்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை ஃப்ரூட் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைசர் பெஸ்ட் ஆப்ஷன். இதோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இது ரொம்ப சின்னதாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த காம்பேக்ட் டிசைன் ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர் வந்து கிச்சனில் ஒரு மஸ்ட் ஹவ் டூல்ஸ் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த கிச்சன் டூல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த கிச்சன் டூல் உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you so much for watching. I will see you in my next video. Bye bye.